வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடியாணை. பாடசாலைகளில் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து எழாமல் அடம்பிடித்த வைத்தியர் அர்ச்சுனா. 10ஆம் வகுப்பில் ஃபெயிலான மாப்பிள்ளை வேண்டாம், திருமணத்தை நிரப்பிய மணப்பெண். இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நேற்று முற்பகல் 11:30 அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்றதாக விமான நிலையத்துக்கான எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அவரது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கே, சாகலா ரட்நாயக்க மற்றும் பலர் இந்த பயணத்தில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு ஒய்வாமை காரணமாக சிறுவர்கள் காப்பகம் ஒன்றிலிருந்து 9 சிறுமிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த சிறுமிகள் நேற்று காலை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கண்டி தலத்து ஓயாவில் அமைந்துள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் உள்ள 15-17 வயதுடைய சிறுமிகள் என தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமிகள் நேற்று புதன்கிழமையும் இரவு உணவுடன் மரவள்ளிக்கிழங்கு உட்கொண்ட நிலையில் திடீரென சுயினமுற்றுள்ளார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலத்து ஓயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிடியாணை இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையைச் சேர்ந்த வர்த்தகர் 2 கோடி ரூபாய் பெறுமதியான காலோசனைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தெரிவித்துள்ளார். எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் சுகையினம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு மேலதிக நீதிவான் விசாரணையை ஜனவரி 23 ஒத்திவைத்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தில் முதலாவது அமர்வு நேற்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமானது. அதற்கு முன்னதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு பிரவேசித்தார்கள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சபைக்குள் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்திலிருந்து எழுந்திருக்குமாறு பணியாளர்கள் கூட அப்படி எங்கே எழுதியுள்ளது என்று வைத்தியர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பிலான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. புதிய அமர்வில் எம்பிகள் எங்கு வேண்டுமென்றாலும் அமர இன்று வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. මට 4-5 පාර කියන්න බෑනේ. මේක කොහෙවත් ලියලා තියෙනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නෑ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනට වාඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියෙනවද කොයි හරි? ලියලා තියෙනවා නම් පෙන්වන්න මං නැගිටිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. very sorry. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්න. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරලා තමයි තියන්නේ අපි. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. මේ පැත්ත කරන අපි කතා කරන්නේ. හරි. හේතුව කියන්නකො මම නැගිටින්න ඕනේ හේතුව කියන්නකො. නෑ මල්ලාට පිටිපස්සේ මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනව ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. ඉන්සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්කොම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි වෙන්නේ කවදාවත්. இரு உந்துருளிகள் ஒன்றொன்று மோதிய விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 இளம் சகோதரிகள் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் 20 மற்றும் 23 வயதுடைய 2 சகோதரர்கள் உயிரிழந்தார்கள். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று மாலை இவ்விரு உந்துருளிகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளன. 2 சகோதரர்கள் முல்லைத்தீவு மாங்குளத்திலிருந்து மல்லாவி நோக்கி உந்துருளியில் பயணித்ததுடன் மற்றொரு இளைஞர் மல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி உந்துருளியை ஓட்டிச் சென்றுள்ளார். வழியில் 2 உந்துருளிகளில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள்.
இவ்விபத்து மான்குளத்திலிருந்து பயணித்த சகோதரர் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயப்பட்ட மற்ற இளைஞர் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்விபத்து தொடர்பில் மாங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு அலுவல்களுக்கு பிரவேசிக்கும் பொதுமக்களின் தேவைகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டிய அரசு அதிகாரிகளின் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண நிதி திட்டமிடல், சட்டம் மற்றும் ஒழுங்குத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைசார் அமைச்சுக்களின் மீளாய்வு கூட்டத்தில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். அரசு அலுவல்கள் பொதுமக்கள் தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கும் வகையில் செயற்படக்கூடாது. மக்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் ஆளுநர் அலுவலகத்துக்கு பிரவேசிக்கின்றார்கள். அந்நிலைமை மாற்றி அமைக்கும் வகையில் ஒவ்வொரு அலுவலர்களும் விரைத்திறனாக பணியாற்ற வேண்டும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இறங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் முஸ்லீம் பாடசாலைகளில் 1ஆம் தவணை முதல் கட்டம் கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் 13ஆம் தேதியுடன் நிறைவடைய காத்திருக்கின்றன. இதன்படி அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணை 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப நுழைகள் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகிறது. அதனை பயன்படுத்தி இலங்கையை கடற்சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும். அதேபோன்று விவசாயிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய வகையில் விவசாயிகள் இலங்கையில் உள்ளார்கள். அவர்களை கடனற்றவர்களாக மாற்ற வேண்டும். குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்றுமதி சந்தை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் அடிப்படையிலேயே விவசாய நிவாரணம் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடற்தொழில் இலங்கையில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடல் தொழிலாளர்கள் வெகுவாக பாதிப்படைந்தார்கள். எனவே கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் கீழ் இலங்கையில் கனிய வளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும். இலங்கையின் கனிய வளத்துறையை நாட்டின் பொருளாதார பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும். அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. இதற்காக தனியார் துறையினரை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளர்களாக இலங்கையை மாற்ற வேண்டும். இதற்காக தகவல் விஞ்ஞானத்துறையை புதிய யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதேவேளை அஸ்வஸ்ம கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும். பாடசாலை உபகரண கொள்வனவு செய்வதற்கான அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும். அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் மணமகன் தன்னை விட குறைவாக படித்துள்ளதாக கூறி மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சுல்தான்பூர் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 17ஆம் தேதி 28 வயது பெண்ணுக்கும் 30 வயது இளைஞருக்கும் திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அந்த இளைஞரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மணப்பெண் மறுத்துள்ளார். மணமகள் பட்டப்படிப்பு முடித்துள்ள நிலையில் மாப்பிள்ளை 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்துள்ளார். இதன் காரணம் காட்டி 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மணப்பெண் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திருமணம் பாதியில் நின்றதால் வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகை, பணம் ஆகியவற்றை மணப்பெண் குடும்பத்தினர் மணமகன் குடும்பத்தினர் திருப்பி ஒப்படைத்ததாக இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.